ஜப்பானியர்கள் உடைந்த பாத்திரங்களை பொன்னால் ஒட்டி இணைக்கிறார்கள், புதுப்பிக்கிறார்கள். ஆனால் உடைந்த பாத்திரங்களாகிய உங்களையும் என்னையும் குயவன் எப்படி ஒட்டி புதுப்பிக்கிறார் என்றால், தம்முடைய சொந்த இரத்தத்தால் நம்முடைய வாழ்வை ஒட்டி புதுப்பிக்கிறார். இன்றைக்கு விளையேற பெற்றது பொன், தங்கம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அதை காட்டிலும் ஒருபோதும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று இயேசு கிறிஸ்து குயவன் நமக்காக கல்வாரியில் சிந்தின இரத்தம். அந்த இரத்தத்தால் உடைந்து போன நம்முடைய வாழ்வை அவர் ஒட்டி சீரமைக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விடவே கூட. சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்களா? தூரமா இல்லைங்க. ஒருவேளை தூரமா இருக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நம்முடைய தவறான எண்ணம். அவர் ஒருபோதும் தூரமாக அல்ல, அவர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உடைந்து போய் சுக்குநூறாக வந்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய அவருடைய அன்பின் வெளிப்பாடு.